அம்மா இருக்கும்போது 5 வருஷத்துக்கு ஒருக்கா எப்படியாச்சும் நாம் ஆட்சி வந்துடும், அதிமுக ஆட்சி வந்துடும். ஆனால் இப்போ பாருங்க, வரவே இல்லை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டு தான் பொதுக்குழுவை கூட்ட சொன்னோம். ஆனால் பெரிய பிரச்சனையே பண்ணி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒருத்தர் பேசியிருக்காரு. யார் அவர், என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்களில் ஒருவரான எஸ்பி வேலுமணி அவர்கள் தான் என்னன்னா ஒரு மேடையில் பேசுகிறாரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி அதிமுக எப்பவுமே ஒத்துமையாக இருக்கிறதுக்காகத்தான் நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே பாடுபட்டோம். நாங்கள் என்ன மாதிரி இருக்கிற என்னோட கூட்டணி எல்லாருமே அதைத்தான் விரும்பணுமே. ஆனால் பாருங்களேன் என்னென்னவோ நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு தான் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்லணும்னா, அம்மா இருக்கும்போது நம்ம கட்சி எப்படியாவது 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஆட்சியை பிடிச்சே தீரும். ஆனால் இப்போ அப்படியா இருக்கு இல்லையே. அந்த தோல்விக்கு காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நாங்கள் பொதுக்குழுவையே கூட்ட சொன்னோம் எடப்பாடியார் அவர்கள்கிட்ட. ஆனால் அது எப்படியோ போயிடுச்சு. இதுக்காகத்தான் நாங்கள் கூட்ட சொன்னோமே தவிர வேற ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு எஸ்பி வேலுமணி அவர்கள். எங்களுக்கும் தலைமைக்கும் என்ன பிரச்சனை? எடப்பாடியார் முதலமைச்சர் ஆக்குவதற்கும் பொதுச்செயலர் ஆக்குவதற்கும் நாங்கள் உறுதுணையாக இவங்க எல்லாம் எங்க ஊர்ல நாங்க முழுமையில பணியாற்றணும். தமிழ்நாடு உறுதியாளர் அதுக்கு முன்னிருந்து பணியாற்றணும். நாங்க சி.வி. சண்முகம், ரத்த விஸ்வநாதன், தங்கமணி உட்பட வீரமணி, அன்பழக, இப்படி எல்லாம் நிறைய சில பேர் எல்லாரும் பேர் சொல்ல எல்லாருமே இருந்து பணியாற்றவங்க தான். இப்போ அவர் பொதுச்செயலர் சொல்லி போட்டு எங்களுடைய சில கோரிக்கை. அதே போல இன்னொன்னு சொல்றேன், எங்களுக்கு பொறுத்தளவுக்கு கட்சி முக்கியம், அதுல மாற்று கருத்து இல்ல. கட்சி நல்லா இருக்கணும், மாற்று கருத்து இல்ல. அதுக்காக தான் ஏன்னா இந்த கட்சி 5 வருஷமா எதிர்கட்சியா இருந்து அடுத்த முறை இதுவரையிலும் அம்மா இருக்கும்போது ஆளுங்கட்சியா கண்டிப்பா வந்திருக்குது. அது ஏன் ஆளுங்கட்சியா வரல, அதை டிஸ்கஷன் பண்ணோம்னு தான் நாங்க பொதுக்குழு கூட்டி சொல்லி கேட்டோம்.